안녕하세요. 시작해볼까? ஹாய் ஹலோ எவ்ரிவான், நல்லா எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பின்னு ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசன் சீசன் 4 பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இங்கே பிரியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ்வை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சிடெண்டலாக ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மனோட காரை போய் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வீட்டில் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஜிம்மன் வந்து அவங்க வீட்டில் அவங்கள விட்டுட்டு தென் வயனை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பார். வீட்டில் உட்காந்துட்டு என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருந்திருக்கும். அந்த பையன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக தெரிஞ்சு அவங்க, அதாவது நீங்கள் என்னது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட எக்ஸை பற்றி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், அதோட முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக நீங்கள் அப்படியே படுத்துருக்கும் போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் உங்களோட எக்ஸை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஸோ அப்படியே நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எங்கள் அர்ஜுனுக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட ரூமில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் மட்டும் உட்காந்துட்டு ஒரு பேஸ்பால் சம்திங் ஏதோ ஒரு பால் வச்சுட்டு அதை செவத்தில் அப்படியே ஹிட் ஆகிட்டே இருக்குது. அதை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கார் அவர். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, அதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, அதே மாதிரி அதை மனசுக்குள்ளேயும் வச்சுட்டு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ லிட்ரலி அவர் தூங்குறதுக்கே ஒரு மணி 4:30 அந்த மாதிரி ஆகியிருக்கும். ஸோ ஒரு வழியாக அப்படியே உட்காந்த பொசிஷன்லேயே அப்படியே பாலும் கையுமோட அப்படியே தூங்கி இருந்திருப்பார். ஸோ டக்குன்னு அவங்க அம்மா அப்போ தான் அர்ஜுனோட ரூமுக்கு வராங்க. ஏன்னா நேற்று அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வர போயிருந்திருப்பாங்க அவங்க அம்மா. பிள்ளை எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக உள்ளே வராங்க. மணி ஒரு 7:30 அந்த மாதிரி இருந்திருக்கும். பார்த்தா பிள்ளை அப்படியே உட்காந்த மாதிரி கையில் ஒரு பேஸ் பாலோட உட்காந்துட்டு அப்படியே நிற்கிற மாதிரி. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை நம்ம பிள்ளை நம்மள்ட்ட போய் சொல்லணும், அதை பொண்ணு அவன் காதலிக்கிறானோ, எதுக்கு நம்ம பிள்ளை இப்படி உட்காந்த மாதிரி தூங்கணும், கையில் வர பால் அப்படியே இருக்குது, என்ன நினச்சிட்ருக்கான், ஒரு வேளை ஜிம்மன் மாதிரி இன்னும் லவ் பண்ணிடுவானோ, ஐயோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அவங்க அப்பா ஓகே சொல்ல மாட்டாரே, ஐயோ என் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை ஏன்பா இப்படி இருக்குது. ஒன்று ஜிம்மன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காம போய் இப்போ ஏதோ சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இவன் 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 என்னன்னு தெரியலையே, காதலிக்கிறானா காதலிக்கலையா எதுவுமே தெரியல, கடவுளே நீ இதாம்பா பார்த்துக்கணும் என் 2 பிள்ளைங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோட காலையிலே அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே நீங்கள் தான் ஏந்திரிச்சிட்டு நீங்கள் அப்போ தான் அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. உங்கள் அத்தை அப்படியே க்ராஸ் ஆகுற மாதிரி, என்னத்த இந்த சைடு அங்கே தானே இருக்குது ஸ்டெப்பு, ஆஹா 2வது பிள்ளைய போய் பார்க்கலன்னு போனீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்காரு என் குழந்தனார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயனு, அவன் ஒரு மாதிரி இருக்கான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் உட்காந்து தூங்கிட்டுருக்கான். பிள்ளைகிட்ட வேற நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. எந்த மாதிரி? ஐயோ நான் என்னத்த சொல்லி வச்சிட்ருக்கேன், ஐயோ இது அவளுக்கு தெரியவே தெரியாதுல்ல. இதா நான் என்ன சொல்லி வச்சேன்னா, இதெல்லாம் லவ்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுப்பா, அதனால் எதாக இருந்தாலும் பார்த்து யோசிச்சு முடிவெடு அப்படின்னு நான் சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்த்துட்டு, ஏன் லவ் செட் ஆகாது, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன் லவ் பண்ண ஒத்துக்க மாட்டிங்களா, ஏன் ஒத்துக்க அப்படிலாம் இல்லை, பிள்ளைங்களோட வாழ்க்கை தானே நம்மளுக்கு முக்கியம், அதெல்லாம் இல்லைம்மா. நான் சொல்கிறேன், இப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அவன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம்ல அந்த பொண்ணை, அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீ லவ் பண்ணால் உனக்கு துணையா நான் இருக்கேன்டான்னு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லுங்கள். அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அத்தை. இதுக்கு மேலே இந்த சொந்தத்தோடு நம்ம அடுத்த பிறவி அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக
இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்கள சந்தோஷப்படுத்திட்டு போகலாமே. இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது? அது எந்த வித தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுவே அர்ஜுன் கண்டிப்பாக அந்த பிரியா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாருன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட நான் நேற்று பேசினேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்றமான பொண்ணுன்னு தான் அவளு. நீங்கள் நோன்னு சொல்கிறதுக்கு ரீசன் சொல்கிறதுக்கு பதிலாக எஸ்ன்னு சொல்லி பிள்ளையோட வாழ்க்கைக்கு சந்தோஷமாக வழி விடுங்க. அதுதான் நல்லது. இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால தான் இப்படி பேசுகிறா போல. சரிம்மா. சரி, ஜிமின் ஏந்திரிச்சிட்டானா? ஏந்திரிச்சிட்டாரு, குளிச்சிட்ருக்காரு. சரிம்மா சரிம்மா. சரி, நான் கீழே போய் வேலை பார்க்குறேன். நானும் உங்கள் கூட தான் வரப்போகிறேன். நான் தான் எல்லாமே முடிச்சிட்டேனே. சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் அத்தையோட வெளில போகிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. நம்ம குடும்பத்துக்கு லவ் செட் ஆகாதா? ஏன் அப்படி சொல்லணும்? அன்னைக்கு ஒரு நாள் அவர் பால்கனியில் உட்காந்துட்டு அர்த்தராத்திரியில் எதையோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார்ல. நம்ம கூட யோசிச்சுமே அது லவ்வோன்னு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. குடும்பமாக சேர்ந்து எல்லாத்தையும் மறைக்கிறாங்க என்கிட்ட. அவர் எப்படி என்கிட்ட டைரெக்டாக என்னதுன்னு கேட்டாரோ அதே மாதிரி நானும் அவர்கிட்ட கேட்குறது தான் நல்லது. அதுதான் சரியும் கூட. நேர்மையாக இருக்கிற மனுஷன் உண்மையாக சொல்வார். அப்படி இல்லைன்னா அவருக்கு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லிடுவார். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஜிம்மன் லவ் பண்ணியிருந்துருக்கணும். என்ன மாதிரி அவருக்கும் ஏதாவது ஆயிருந்துருக்கணும்ல. தெரியல. இப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ காலையில் டிஃபன் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே வேலை பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் சட்னி அரைக்கிறீங்க, அத்தை இட்லி ஊற்றுறாங்க. நீங்கள் சாமான் அரைக்கிறீங்க, அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையும் அப்படியே செப்பரேட் பண்ணி வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சாச்சு. இப்போ உங்கள் மாமா வராரு. உங்களுக்கு உங்கள் மாமா லேட்டாக ஜர்க்கு தான். நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக பேசுவீங்க. பட் அது உங்கள் மாமா கிட்ட மட்டும் கிடையாது. உங்கள் மாமா கொஞ்சம் டெரர் பீஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் மாமாவுக்கு லைட்டாக கொஞ்சமே மரியாதை அதிகமாகவே தரீங்க. ஸோ அவரை வந்ததும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ கான்டாக்டை கூட நீங்கள் வைக்கிறது கிடையாது. ஸோ என்னம்மா சாப்பாடு ரெடி? இல்லைம்மா இன்றைக்கி நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க செஞ்சாச்சுங்க, வெளில சாப்பிட்றேன்னு சொன்னால் விடு. ஏந்த மாமா ஒரு மாதிரி இருக்கார். அவர் அப்படி அப்போ தான் லூஸ் மாதிரியாக பண்ணிட்டு போவார். சரி வாமா நீ நானும். இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, நான் போய் என்ன இதுன்னு ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிடையாது ஸ்டெப்ஸ் ஏறிட்டு உங்கள் ரூம் தானே அப் பண்ணிட்டு போகணும், எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல. நீங்கள் மட்டும் டடக்குன்னு உள்ளே போயிட்டீங்க. அப்போ தான் பார்த்தா ஜிம்மன் பேண்ட் போட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே இழுத்து அப்போ பெல்ட் போடுவாங்களே, பெல்ட் போட்டு அந்த பட்டன் போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இழுத்து பெல்ட் போட்டுட்ருக்காரு. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ததக்குன்னு திரும்புகிறீங்க. அப்போ அவர் ஒன்றும் இல்லை முடிஞ்சிச்சு, என்னது சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு அவர் பார்க்குறீங்க. இப்போ தான் அவர் பெல்ட்டை ஃபுல்லாக அந்த அட்ஜஸ்ட் பண்ண அந்த இதை போட்டுட்ருக்காரு. கீழே குனிஞ்சு அப்படியே பார்த்துட்டு போட்டுட்ருக்காரு. உங்களை பார்க்கல. நீங்கள் ஏங்க என்னது ஷர்ட்டுன்னு ஒன்று மேலே போடணும், அதுக்கப்புறம் தான் டக்கின் பண்ணிவிட்டு பெல்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, என்னன்னு தெரியல, மைண்ட் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் என்னாச்சு? இல்லை அர்ஜுன் அந்த பொண்ணை லவ் பண்ணுவானா தெரியல. ஏன் எல்லோரும் இதே சொல்லிகிட்ருக்கீங்க? லவ் பண்ணட்டுமே. அத்தை காலையில் பார்த்தேன், லவ் பண்ணிடுவானோன்னு யோசிக்கிறேன். பயமாக இருக்குது, அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஏன் இதே சொல்லணும்? எனக்கு அது சுத்தமாக புரியவே இல்லை. ஏன் எல்லாம் இதை சொல்லிகிட்ருக்கீங்க?
இப்போ அவர் ஷர்ட் போட்டுட்டு பொறுமையாக அப்படியே பட்டன் போட்டுட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி, தெரியாதது ரொம்ப அதிகம். நேரம் வரும்போது நானே சொல்கிறோன்ட்டு. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க தானே? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஷர்ட்டை போடுறது, அந்த அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஸ்டாப் ஆகி ஷாக் ஆகி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை தப்பாக சொல்கிறேன். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? யார் சொன்னோன்ட்ட நான் லவ் பண்ணலான்னு? யாரும் சொல்லலை. நான் 2 நாள் முன்னாடி பார்த்தேன். தூக்கம் வராமல் நீங்கள் பால்கனியில் நின்றுட்டு அங்கே மொபைலில் ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் கண்லேருந்து ஒரு ட்ராப் உங்கள் மொபைலில் விழுந்ததை பார்த்தேன். அது ஏதோ ஃபோட்டோன்னு மட்டும் தெரியும், ஆனால் அது என்னது ஏதுன்னு தெரியாது. அப்போ தான் நான் கெஸ் பண்ணேன் நீங்களும் லவ் பண்ணியிருக்கீங்கன்னு. விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எப்போ தோணுதோ சொல்லுங்கள். அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அப்படியே லைட்டாக மேலே பார்த்துட்டு ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு ஜிம்மன் அப்படியே இன்னெல்லாம் பண்ணிட்டாரு. அப்படியே டக்குனு கிட்டக்கு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு இடத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், சரியாரு? ஓகே? ஓகே. அவ்வளோதான். அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாரு. வெளில அடிச்சுட்டு போகிறாரா? இஸ் அ டேட்? வாய்ப்பே இல்லை. ஜிம்மின்டேருந்து அதை ஒன்று நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ என்னவா இருக்கும்? ஒரு வேலை ரிவீல் பண்ண போகிறாரா என்ன? இருக்கும். லவ் என்னதான் இருக்கும் தெரியல. ஐயோ, அதுக்கு நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? என்னடா தொல்லையாக போச்சு. அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஐயோ, அவர் கீழே போயிட்டார்ல, நம்மளும் போவோம் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும்னு நீங்கள் போகிறீங்க. அப்போ போகும்போது தான் ஒரு சத்தம், அண்ணி அப்படின்னு. டக்குன்னு நீங்கள் திரும்புறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டெப்புக்கு இறங்க போகிறீங்க. அங்கே ஹாலில் இருக்கிறவங்களும் அப்படியே டக்குன்னு அதாவது மேலே பார்க்குறாங்க. அப்படியே எப்படின்னா உங்கள் அத்தை, ஜிம்மன், நீங்கள் அப்படியே எல்லாருமே அண்ணி அப்படின்னு அந்த சைடை பார்க்குறீங்க. அர்ஜுன் தான் கால் பண்ணியிருக்கிறது. கொஞ்சம் வரீங்களா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே பார்க்குறீங்க. அப்படிங்கிறாரு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பொறுமையாக அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறீங்க. என்ன அர்ஜுன், என்னது? கதவு லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெளில வரீங்களா? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அது உங்கள் அண்ணன் வெளில கூப்பிட்ருக்காரு. எப்போ? ஈவினிங் போல். சரி, அப்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் நானும் வெளில போகலாமா? அம்மாவும் தான். அத்தை வராங்களா? சரி, அப்போ நானும் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அண்ணி. இப்போ நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, அர்ஜுன் மனசில் ஏதாவது வச்சுருக்கியா? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கியில் கேட்குறீங்க. இல்லை அண்ணி, என்கிட்ட நீ ஒன்றுமே மட்டும் சொல்ல அர்ஜுன். லவ் பண்ணுறியா? அது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட? எனக்கு லவ்னு கிடையாது. அதே மாதிரி அது ஒருவேளை இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜா? அவங்கள பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ தான் ஏன் எதுக்கு பண்ணணும், ஏன்
எப்படி அப்படின்னு ஏதேதோ தோணுது எனக்கு. எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தெரில அண்ணி. எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்லாம் டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஆனால் அவள் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கா. நான் அதை ஒத்துக்கிறேன். அவகிட்ட நேற்று நான் பேசினதில் எனக்கு தெரிஞ்சுது உன் மேலே அவள் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, க்ரேஸாக இருக்கான்னு. இதை பாரு, யாருக்காகவும் உன் லைஃப்பை நீ மாற்றிக்காத, ஓகே? உனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் சொல்லிவிடு, லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லு. ஒன்றா ஃபேஸ் பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே 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 அண்ணி. சரி, வந்து சாப்பிட்றீங்களா? ஒரு ஒரு 10 minutes குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. ஓகே, நான் வரேன் அர்ஜுன். அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு? இல்லை, கொஞ்சம் மைண்டு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. பட் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக இருக்குது. ஆனால் நம்ம வெளில போகிறது தான், அதுக்கெலாம் நான் நோ சொல்ல மாட்டேன். எனக்கு வீட்டிலே இருக்க போர் அடிக்குது, நானும் வரேன் கண்டிப்பாக அப்படி நீங்கள் சொல்லிட்டு கதவை அப்படியே சாத்திட்டு பொறுமையாக நீங்கள் சிரிச்சிட்டு வரீங்க. அப்போ அந்த ஜிம்மன் உங்கள் ஸ்மைலை பார்க்குறாரு. அப்படி என்னத்தை தான் பேசியிருப்பா, வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஸ்மைலை கம்மி பண்ணிட்டு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே. திருப்பியும் உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்னது, இதாக வேணுமா? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. மேலே என்னோடய பேக் ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வாங்க. பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட சீட்டை அந்த சாப்பிட்றாருல அந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் பார்க்குறீங்க. அங்கே பேக் இருக்குது. தெரிஞ்சும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மேலே போகிறீங்க. அவர் ஏதோ ஒருத்துக்காக கூப்பிடுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. இப்போது அம்மா அந்த பேக் அவளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் போய் பார்த்துட்டேன். போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலான ஒரு ஸ்மைலு, அப்படியே சிரிச்சுட்டே கிச்சனுக்குள்ளே அவங்க அம்மா போயிட்டாங்க. ஸோ இங்கே ஜிமான் அப்படியே உள்ளே போகிறாரு. நீங்கள் ஆனால் தேட்டர் மாதிரி திட்டுறீங்க. பேக்கு எங்கே வச்சிங்க? அது நான் ஆல்ரெடி கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸராக வந்து நிற்கிறாரு. என்னது ஜிம்மன்? என்ன அவ்வளோ சிரிப்பு? அப்படி அவன் என்ன உன்ட்ட சொன்னான்? எதுக்கு பல்ல காமிச்சிட்டு வர? என்னடி என்ன? அது அது நார்மலாக பேசணும், சிரிச்சோம். சாரி, உங்களை வெறுப்பேற்றுறோங்கிறதுக்காக கிடையாது. காண்டாகுது, நிஜமாக எனக்கு காண்டாகுது. அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்று பேசாத, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான். ஆனால் என்ன அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அவன் யார் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு? உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு புருஷனாக இருக்கிற நான் இருக்கேன், சரியா? நீ சொல்ல வேண்டியதானே ஈவினிங் போல் நான் போகிறேன்னு. நான் சொல்லிட்டேன், அதனால தான் மார்னிங் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்படியே ஜிம்னு உங்களை பார்க்குறாரு. ஈவினிங் எங்கேயும் நான் போவேணாம். இல்லை 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 இல்லை, நிஜமாக அப்படி கிடையாது. இல்லை, நான் மட்டும் அவங்களோட போல, அத்தையும் தான் வராங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம், அத்தையும் தான் வராங்க. 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். எதுக்குன்னு தெரியாது. அம்மா வராங்களா? ஷோரா? ஆமாம், அத்தை வராங்கன்னு சொன்னதால் தான் நானும் ஓகேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. சரி, அம்மா வந்தா போ, அப்படி இல்லைன்னா போவாத. அது சரி, ஈவினிங் வெளில போகிறோமா இல்லையா? போகணுமா? கண்டிப்பாக.
சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைலு, எப்பாடியோ ஏங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே டக்குன்னு திரும்புறாரு. லைட்டாக ஸ்மைல் ஓரத்தில் இருக்குது லிப்ஸில். சிரிச்சிங்க தானே இப்போ? டக்குன்னு அந்த சிரிப்பை அப்படியே கம்மி பண்ணிட்டு லைட்டாக, ஓ நல்லா இருக்காண்ணா, ம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ திரும்ப பார்த்தா ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு பொண்ணு பாராட்டுதில்ல, அதனால் ப்ளஷ் ஐயாவுக்கு தாங்க முடியல. அவர் அப்படியே பொறுமையாக ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே குஜால் அப்படியே குதிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸை இறங்கிட்டு அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை அந்த சீட்லேருந்து எடுக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. ஏண்டா பேக் மேலே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா சைடில் இங்கே வச்சுட்டு போயிருக்க. அம்மா நானும் ஒரு ஞாபகத்தில் அவகிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது ஞாபகம் வந்துச்சு கீழே வச்சுட்டேன்னு. உன்னை பெத்த வடண்ணா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படி லைட்டாக சுரிஞ்சிட்டு அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமன் அப்படியே அவரோட காரில் ஏறி உட்கார்றாரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாரு. அவர் ஆஃபீஸ்க்கும் போயிருந்துருப்பார். ஸோ போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் வரும் ஒரு 1/2 hour கழிச்சு, இந்த மாதிரி நான் வீட்லேருந்து கிளம்பிட்டேன், நான் அர்ஜுன் அத்தை 3 பேருமே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு லொக்கேஷன் தெரியல, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜ் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரே மெசேஜ் அனுப்புகிறாரு. ஸோ மெசேஜ் அனுப்பிட்டு திருப்பியும் அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணுறாரு. டக்குன்னு என்னன்னு தெரியல, அவரோட எக்ஸோட அப்படியே டக்குன்னு நினைப்பு வருது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. இன்னும் தெரியல, டக்குன்னு ஃப்ளாஷ் அவுட் ஆன மாதிரி. அப்படி இந்த எக்ஸே நினச்சிட்டு ஒரு மாதிரி எப்படி அவள்கிட்ட சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இங்கே எதுக்கோ அழைச்சிட்டு போயிருப்பார், சும்மா ஷாப்பிங் மாதிரி. அண்ணியும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அழைச்சிட்டு போயிருப்பார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வாங்கணும்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று இப்போது ஒரு செட் நீங்கள் ஒரு ரிங் வாங்குறீங்கன்னா அதோடு சேர்த்து அதே மாதிரி இன்னொன்று ரிங்கு வாங்குறீங்க. எதுக்கு அண்ணி அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் என் புருஷனுக்கு நான் தரக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ ஸ்பான்சர் நானுங்க, அதுக்கு உங்கள் புருஷன்ட்ட வாங்குவீங்களா, இதென்னது இது போங்கா இருக்குது அப்படிம்பாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டா, ஷாப்பிங்கு நானும் உங்களை அழைச்சிட்டு போக சொன்னால் நீங்கள் தானே அழைச்சிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் தான் பில் பே பண்ணணும், வேறு யார் பண்ணுவா, அதெல்லாம் தெரியாது, வாங்கினா 2 தான் வாங்குவோம், இல்லை எனக்கு வேணாம். சரி வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இங்கே சொல்கிறாரு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு எல்லாமே முடிச்சிச்சு, வர வழியில் ஜூஸ் அது இதுன்னு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்து முடிச்சதுக்கப்புறம் இதுமாரி நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அவருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ மெசேஜ் பார்த்ததும் என்னென்னு தெரில, அந்த மனுஷனுக்கு உங்களை பார்க்கணும் போல் தோணிகிட்டே இருக்குது. சரி மத்தியானத்துக்கு நம்ம வந்து டேரெக்டாக அங்கே போய் சாப்பிடவே போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டுப்பாரு. இங்கே அவங்க அம்மா அப்போ தான் வந்து டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போய் வேலை பார்க்குறாங்க. பட் ஸ்டில் வேலை முடியாதுல்ல. என்னடா இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாயப்பிலேருந்து பார்க்குறாங்க. என்னடா சாப்பிட வந்துட்டா? ஆமாம் பசிக்குதுல்ல, மணி 12 ஆகுதுல்ல. ஏண்டா எப்பயுமே 12:30 மணி 1 மணிக்கு தானடா வருவேன், இப்போ தான் நான் வெளியிலேருந்து வந்தோம். சரிம்மா இப்போ எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க நான் சொன்னேன். நான் என் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க நான் வரேன். ஏதோ ஒரு மாதிரியே தாண்டா இருக்கேன் எனக்கு காலிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா சொல்லவே இங்கே அவர் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு படியேறிக்கிட்டே பொறுமையாக அவங்க மேலே போகிறாரு. நீங்கள் இங்கே இந்த நேரத்துக்கு அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ தான் சாரியை விட்டு அந்த சாரி அப்படியே கழட்டி இருப்பீங்க. தனியாக நம்ம ரூமில் இருக்கோம்னா எப்படி இருப்போம் அந்த மாதிரி. ஸோ கழட்டிட்டு அப்படியே அதை சுற்றுவோம்ல, ஹே அப்படி சொல்லிட்டு தலைக்கு மேலே சுற்றிட்டு அங்கே ஒரு பாட்டு வேறு ப்ளூடூத்தில் ஏதோ ஒரு பாட்டு மாதிரி போட்டிருக்கீங்க. அந்த பாட்டில் பிஜிஎம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க. டக்குன்னு வீதியில் நீ வந்தா தெருவிளக்கும் கண்ணடிக்கும், வீடு செல்ல சூரியனும் மடம் பிடிக்குமே, அந்த மாதிரி லைன் ஓடுது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிவியில் விஜயோடது இருக்கும், ஃபேஸ் அப்படி அவ்வளோ ஜூமில் இருக்கும் அந்த லைனில். அப்படியே நீங்கள் விஜய் கிட்டக்கு போயிட்டு டங்குன்னு அவரோட ஃபேஸை அவரோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க.
தலைவன் வேறு லெவலில் பாடியிருக்காருல, மாஸ் காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிங் டிங் அந்த அந்த பீஜம் வரும்ல அந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் திரும்பிட்டு அப்படியே ஆடுறீங்க. பார்த்தா இங்கே ஜிம்முன்னு கையை கட்டிட்டு இந்த கதவை லைட்டாக சாய்ச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க சரியை பழகுன்னு நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அப்படியே டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து உங்கள் உடம்புல அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் நான் இல்லாத போது இப்படி தான் இருப்பியா நீ? ஐயோ இல்லை, இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு கேட்க, அதனால தான் நீங்கள் நினைக்கிறவங்கள நான் ரொம்ப அடுக்கமான பொண்ணு. பார்த்தேன் உன் அடக்கத்தை நான் ரொம்ப பார்த்தேன், ரொம்ப அழகாக ரசித்தேன். வேறு லெவல் அடக்கமான பொண்ணு, ஒரு இடம் கூட தெரியல, அப்படியே ரொம்ப நல்லா மாஸ்க் காமிச்சிட்டேன். அற்புதமாக இருக்கு அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆமாம், கண்மூடி திறக்கும் போது இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்மூடி திறக்கும் போது அப்போ இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிருச்சு. திருப்பி அந்த லைன் வருது, அதோடு சேர்ந்து நீங்களும் அப்படியே பாடுறீங்க. ஒரு நிமிஷம் இது பிடிக்குமாங்கும் போது அப்படியே ஃபீல் பண்ணி சோல்ஃபுல்லாக பாடுறீங்க. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல, அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாயே, திருமுனையை தாண்டும் வரையில் வெறுநாள் தான் என்றிருந்தேன், தேவதையை பார்த்ததும் இன்று திருநாள் என்கின்றேன், அழகான விபத்தில் இன்று ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன், தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றே. செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனிங்லாம் இருக்குல்ல, அந்த லைனு. ஸோ அதை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. உனக்கு நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டேனா அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படிங்கிறாரு கையை வச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரகுறை சரியை லைட்டாக பிடிச்ச மாதிரியே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே டக்குன்னு உங்களை அப்படியே க்ளோஸராக புல் பண்ணி விட்டுட்டு உங்களோட இடுப்பு அவரோட ஹேண்டில் லைட்டாக இருக்கும். உனக்கு நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டேன்னா என்ன அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிக்கலாம். இருக்கு. ஏன் அப்புறம் எதுக்கு இப்போது தொண்டெல்லாம் நடுங்குது? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னா தோ இப்போ அப்படின்னு கத்துனே அந்த மாதிரி கத்த வேண்டியதானே, எதுக்கு இப்போது பம்புற? என்ன ஒன்றும் இல்லையே, நான் ஏன் பம்பணும்? நான் நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன். ஓஹோ ரியலி? ஆமாம், நான் தான் சொல்கிறேண்ணா, நான் ஏன் போய் சொல்லணும் ஜிம்மன்? சரி, லெட்ஸ் ப்ளே அ கேம். ஓகே? கேம்? என்ன கேம்? உட்கார் அந்த சேர்லையா? ஆமாம் உட்கார். சரி, இப்போது லைட் போட்டார். இப்போது நீங்கள் எதுக்கு உட்காருன்னு சொல்கிறேன்னா, இப்போது உட்காந்தாச்சு. அப்புறம் உங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு சேரை இழுத்து போட்டு உட்காராரு. டேபிள் அப்படியே கை வச்சுட்டு சரி கேம் இது தான். ஓகே, நான் டைமர் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கிளாக்கில் டைமர் செட் பண்ணிவிட்டு 5 minutes கரெக்டாக. இந்த 5 minutes உன்னோட ஐ கான்டாக்ட் வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு லுக் அட் மீ. என்னை மட்டும்தான் நீ பார்க்கணும். சப்போஸ் வித்தவுட் ப்ளஷிங் எதுவுமே ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் யூ ஆர் அவுட். ஓகேவா? கேம் புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஐம் டன். ஓகே, எனக்கு ஓகே, ப்ராப்ளம் இல்லை, கேம் வச்சுக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேருமே பொசிஷனில் இருக்கீங்க. அப்போ பார்த்தா டக்குன்னு யாரோ கதவை நாக் பண்ணுற சத்தம். யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கதவை அப்படியே பார்க்குறீங்க. அண்ணி நான் தான்.
இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா டபக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு, என்னடா உன் பிரச்சனை? எப்பண்ணா நீ வந்த? என்னடா எனக்கு தெரியல, வயனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லை எனக்கு கல்யாணம் வச்சாங்களா? நசன்னு எங்கள் ரூம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கேன், உனக்கு என்ன தண்டை வேலை? வயனுக்கு என்ன தண்டை வச்சுருக்க எனக்கு தெரியல. ஏன் 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 நீ எதுக்கு கொந்தளிக்கிற? அவங்கள கூப்பிட்டா அவளோட புருஷன்டா நான் கொந்தளிக்காமல் பின்ன எவன் கொந்தளிப்பானா? அடுத்த தடவை அந்த வயனை அண்ணி நொண்ணின்னு வச்சுக்க பல்லு தட்டி விட்டுரு படா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு தள்ளி விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு த ஃபார்ம் இப்போ வராரு. நீங்கள் ஓரளவு ஃபுல்லாக சரியை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பேச்சு நடக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் நல்ல விதமாக சாரியை கட்ட முடியுமோ அந்த அளவு கட்டிட்டாங்க. இப்போ அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அனியா பாய் சார் அங்கே அமே சோப்பில் ஆகி நிக்கோ நிக்கோ நீ